நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு, சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க. இது எல்லாமே இறை மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்ற நிறைவோடவே நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ? ஐயோ, இவனை கேட்க மறந்துட்டோமே. தப்பா போயிடுமே, பெரும் குத்தமா போயிடுமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். எஸ், கண்டிப்பா எல்லாருமே நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல போலாமா? ஒரு பஞ்சவர்ண கிளி அது மரத்தினுடைய கிளையில அமர்ந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு காக்கா அது பக்கத்துல போய் உட்காந்துருச்சு. பஞ்சவர்ண கிளியே, நீ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கேக்குது. உடனே அந்த பஞ்சவர்ண கிளி, ஏய் டர்ட்டி காக்கா, நீ எவ்வளவு கருப்பா இருக்க, நீ என் பக்கத்துல உட்காரலாமா, கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொல்லுது. ரொம்ப பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வேடன் பறவை பிடிக்கிற ஒரு வேடன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பறவை ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. நீ ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கேக்குது. அப்போ அந்த காக்கா சும்மா ஒரு டமாஸ்க்கு, ஒருவேளை கடவுள் என்ன படிக்கிறப்போ கரண்ட் போயிடுச்சு என்னவோ, அதனால அப்படியே ஸ்டாப் ஆகி நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிட்டணும் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொல்லிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, வேடன் கிளியை பிடிச்சிட்டு போயிடுறாரு. உடனே காக்கா, ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிட்டு இருந்த கிளியை பிடிச்சிட்டாங்களே, அப்படி எங்கதான் கூட்டிட்டு போறாங்க போய் பார்க்கணும்ட்டு பின்னாடியே பறந்து போகுது. அந்த வேடனுடைய வீட்டுக்கு அந்த பஞ்சவர்ண கிளியை கூட்டிட்டு போறாரு. ஒரு கூண்டுக்குள்ள அந்த கிளியை வச்சிடுறாரு. அப்படி என்னதான் பண்றாங்க, கிளியை கூண்டுக்குள்ள வச்சுட்டு போய் பார்க்கலான்னு கிட்ட போய் பாக்குது. பூண்டு இருக்கு இல்லையா, அதை சுட வச்சு அந்த பஞ்சவர்ண கிளியோடைய நாக்குல போயிட்டு அந்த சூட வைக்கிறாங்க. எதனால அப்படின்னா, பேச்சு பழகணும், மனிதர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அந்த கிளி பேசுற கிளி அப்படின்னு பேசுறதுக்காக அது மாதிரி பிராக்டிஸ் கொடுக்கணும். அதை பூண்டை சுட வச்சு நாக்குல வைக்கிறாரு. கீச் கீச் கீச்சுன்னு கத்துது. இது அந்த காக்கா பார்த்துட்டு இருக்கு. மறுபடியும் அவர் சொல்றாரு, குட் மார்னிங் சொல்லு, ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அது மறுபடியும் கீச் கீச்சுன்னு கத்துது. அப்ப இன்னொரு தடவை சூடு வச்சா பழகிடும் போல இருக்கட்டும், மறுபடியும் போயிட்டு பூண்டு சுட வச்சு சூடு வைக்கிறாரு. அது மறுபடியும் கீச்சு கீச்சுன்னு கதை. சரி, ஓகே, இன்னொரு நாள் நம்ம பழகிக்கலாம் சொல்லிட்டு அது போயிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அப்புறம் அது கிட்ட கேக்குது காக்கா, என்னாச்சு, ஏன் நம்ம எல்லாம் சூடு வைக்கிறாங்க உனக்கு, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டே இருக்கும் போது அந்த வேடனுடைய மனைவி என்ன பண்றாங்க, கா கா கான்னு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. இது போயிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளிக்கிட்ட ஹாயா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்ன சொல்லிருக்கோன்னு கெஸ் பண்றீங்க? நீங்களே சொல்லிருங்களா? அது என்ன சொல்லுச்சு பாத்தீங்கன்னா, உன்னை என் பாஷையை பேசுன்னு சொல்லி உனக்கு அந்த மனுஷன் சூடு வைக்கிறான், என் பாஷையில என்னை காக்கான்னு கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறான், இதுதான்டா உலகம். இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன அதிகமா பேசிட்டு இருந்த, அழகு நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாத்தியா வாழ்க்கையே எப்படி மாறி போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த காக்கா பறக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பேர் இப்படி அவமானப்படுத்தியிருக்கோம் அழகு அப்படின்ற ஒரு வார்த்தையால. அழகு அப்படின்றது வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அதை தாண்டி ஒண்ணு இருக்கு, நமக்குள்ள மனித நேயம், திறமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க நம்மளுடைய அழகு அப்படின்ற நம்ம பார்க்கணும் அப்படின்றது அந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நிச்சயமாக அகத்தின் அழகு அப்படிங்கிறது முகத்தில் தெரியும். இருந்தாலும் அந்த முகத்துல தெரியக்கூடிய அழகுதான் அழகான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அகத்துல இருக்கக்கூடிய அழகுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அன்பினால் மட்டுமே அழகாகும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்வோம். நல்ல ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆளி தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இந்த இனிய காலைவேளை அற்புதமாக ஆரம்பமாகி விட்டது. இன்றைய தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல் சவால் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். நாமளும் இந்த சவால்களையும் சிக்கல்களையும் பிறருக்கும் என்ன பண்ணிருப்போம், ஏற்படுத்தியும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா புறங்கூறுதல், புரணி பேசுதல், புறம் பேசுறது செய்யறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா சிலருக்கு வந்து அது பேசலன்னா தூக்கம் வராது அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே சொல்வாங்க, எந்த ஒரு வெட்கமும் இல்லாம. சோ அப்ப அந்த புறங்கூறுதக்கூடிய நபர்களை எப்படி நாம் கையாளுவது, புறம் பேசக்கூடிய நபர்களை. புறம் பேசுதல் தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சிலர் புறம் பேசுறாங்க, புரணி பேசுறாங்கலாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இருந்தாலும் ஆமா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் இல்லையா? சோ அப்ப அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ முதல்ல ஒரு புறங்கூறுதல் கூடிய நபர் நம்மை பற்றி இல்லாதது, அதாவது புறங்கூறுதல் அப்படின்னாலே உண்மை அப்படிங்கிறது என்னன்னு தெரியாம பேசுறது புறங்கூறுதல். உண்மைன்னு தெரியாம பேசக்கூடிய எல்லாமே என்னதான் புறம் பேசுறதுதான். என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சோ ஒரு சில நேரங்கள்ல ஊடகங்கள் காட்டக்கூடிய விஷயங்கள் அதுதான் உண்மை போல என்ன பண்ணும் தெரியும். அதுதான் உண்மைன்னு கேட்டா உண்மை போல தெரியும், உண்மை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி. ஏன் கண்ணால் காண்பது போய்? ஒரு கண்ணாடியில வந்து, அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில வெறுமனே இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கண்ணாடி லென்ஸ்ல வந்து 3 அப்படின்னு எழுதிக்கிட்டு கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தா அது 3ன்னு தெரியும். அதே அந்த பக்கம் இருந்து பார்த்தா அது ஆங்கில எழுத்து இ அப்படிங்கிறது போல தெரியும். அதே இடதுபுறமும் வலதுபுறமா இருந்து பார்த்தா ஒரு புறம் இருந்து பார்க்கின்ற பொழுது அது ஆங்கில எழுத்து எம் போலவும், இன்னொரு புறம் இருந்து பார்க்கின்ற பொழுது டபிள்யூ போல என்ன பண்ணும் தெரியும். இப்ப இதுல எது கரெக்ட்? சோ அப்ப கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பதும் போய் அப்படின்னு. இதுக்கு ஒரு திரைப்படத்தோட நகைச்சுவையான ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஐயோ வெட்டுறாங்களே, ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே அப்படின்னு ஒருத்தன் கத்துவான். ஒருத்தன் ஏய் கையை வெட்டுறா, காலை வெட்டுறாமா. இதை ஒருத்தன் காதால கேட்டு போய் போலீஸ் என்ன பண்ணிடுவான், கூட்டு வந்துருவான். என்னன்னு பார்த்தா கையை வெட்டுறா காலை வெட்டுறான்னு சொன்னது ஒரு டெய்லர் கடையில. அந்த டெய்லர் அந்த அசிஸ்டன்ட் டெய்லருக்கு என்ன பண்ணுவார், இன்ஸ்ட்ரக்ஷன் ஐயோ வலிக்குதே ஐயோ வலிக்குதுங்கிறது பக்கத்துல ஒரு டீ கடைக்காரன் வயிறு வலியில என்ன பண்ணுவான், சோ காதால் கேட்பதும் போய். சோ இப்போ ஒரு விஷயம் தீர விசாரிப்பது, அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத என்கொயரி பண்ணாதான் அதனுடைய உண்மை தெரியும். இப்ப இது எதுவுமே தெரியாம நான் பார்த்தேன், நான் கேட்டேன், இவங்க சொன்னாங்கன்னு பேசக்கூடிய எல்லாமே புறங்கூறுதல் தான். அப்போ அந்த புறங்கூறுதல், என்னை பற்றி யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க அப்படிங்கிறது என் காதுக்கு வருதுன்னா நம்ம அங்க ரியாக்ட் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் பேசுறதுல உண்மை கிடையாது. நான் அவன்கிட்ட போய் என்னை பத்தி பேசுறேன்னு சண்டை போனா தேவையில்லாத விவாதம் வரும். அந்த இடத்துல மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டு நீலாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாதுடா, நீ எதுவும் பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லி கண்டும் காணாமல் சென்று விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேசுறவன் கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இவ்வளவு பேசி நம்ம கிட்ட எதுவும் கேட்கலையே வைக்கலையே, அவன் காதுக்கு போச்சா போகலன்னு இப்ப அவன் என்ன ஆயிடுவான், கன்ஃபியூஸ். பேசுறவன் காணாம போயிடுவான் அடுத்த நிமிஷம். கண்டிப்பா புறங்கூறுதல் ஒரு பெரிய தவறு. அதில் நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம், மாட்டிக்கொள்ளாமல் எப்படி இருக்கலாம்ன்றது இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அருமையான நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரால வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில பதிலுரை பாடலாக திருப்பாடல் 23 கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 23 நமக்கு மிகவும் பரிச்சயமான அறிமுகமான ஒரு திருப்பாடல். சின்ன குழந்தைகள்லாம் அதிகமாக இந்த திருப்பாடலை பல போட்டிகளில் மனப்பாடமாக வெளிப்படுத்தி பரிசுகளை பெறுவார்கள். இந்த திருப்பாடல் 23 எல்லா திருப்பாடல்களிலுமே சிறப்பான ஒரு திருப்பாடலாக நாம் இதை காண முடிகிறது. மொத்தமாக இருக்கிற 150 திருப்பாடல்களிலேயே இந்த திருப்பாடல் முதன்மையான ஒரு பாடலாக கருதப்படுகிறது. ஏனென்று பார்க்கிற பொழுது திருப்பாடல் 23 ஆண்டவரை நல்ல ஆயனாக, அதே போல மக்களை, அவரிடம் நம்பிக்கை கொள்கின்ற ஒருவரை நல்ல ஒரு மந்தையாக, ஒரு ஆடாக அந்த திருப்பாடல் வெளிப்படுத்தி ஆயனுக்கும் ஆட்டுக்கும் உள்ள உறவை, ஆயன் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்டை பாதுகாக்கின்றார், தன்னுடைய மந்தையை பாதுகாக்கின்றார், அந்த ஆடுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து ஆயன் நிறைவாக அதை வழிநடத்துகிறார் என்பதையே இந்த திருப்பாடல் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இந்த திருப்பாடலுடைய முன்னுரையிலேயே பார்க்கிறோம், இது தாவீது அவருக்குரிய திருப்பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தாவீது
சிறு வயதிலே ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அதே போல ஆடுகளை பாதுகாக்கின்ற நல்ல ஆயனாக தன்னை தாவீது வெளிப்படுத்துகிறார். பெரிய விலங்குகளிடமிருந்து தன்னுடைய மந்தையையும் தன்னையும் ஆண்டவர் பாதுகாத்ததை அங்கு தாவீது திருப்பாடல் புத்தகத்துக்கு முன்பாக வெளிப்படுத்துகின்றார். இப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆயன் ஆடு ஓமையானது இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒன்று. ஏனென்றால் இந்த ஆடு மேய்க்கின்ற அந்த தொழில், அந்த பணியானது இஸ்ரேலருக்கே உரித்தான ஒரு பணியாக இருக்கிறது. நிறைய ஆயர்கள், அந்த ஆடுகளை மேய்க்கின்ற ஆயர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஆயர்களை பற்றி பார்க்கிற பொழுது ஆடுகளுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆடுகளை நேசித்தார்கள். ஒவ்வொரு ஆட்டையும் தனிப்பட்ட விதத்துல அறிந்த ஆயர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சினிமா பாடல்ல கூட வரும், ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் என்று சொல்லி. அதுபோல இந்த ஆயர்கள் ஆடுகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர்களாக, பெரிய விலங்குகள் வருகிற பொழுது அந்த விலங்குகளிடமிருந்து இந்த ஆடுகளை, ஆட்டு மந்தையை பாதுகாக்கிறவர்களாக, தங்கள் உயிரை கொடுத்தாவது அதை பாதுகாக்கிறவர்களாக ஆயர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆடு ஆயன் ஓமையானது இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உவமை. அதே போல கடவுளை ஆயனாக இந்த மக்கள் பார்த்தார்கள், தங்களை பாதுகாக்கின்றவராக. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பதிலுரை பாடலும் அதைத்தான் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதுல பார்க்கின்றோம் 3 பிரிவாக அங்க பிரிக்கப்படுகிறது அந்த திருப்பாடல். எப்படி அப்படின்னா, முதல்ல எனக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது, ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கிறார், அந்த ஆயன் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கிறார், எனக்கு எந்த தேவையும் இருக்காது. இரண்டாவது, எனக்கு பயம் கிடையாது, எனக்கு பயம் எதுவும் வராது, ஏன்னா அவர் என்னை பாதுகாக்கிறார், அந்த ஆயன் என்னை பாதுகாக்கிறார். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பயப்பட மாட்டேன். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்குல நடக்க இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த இஸ்ரேல் மக்களுடைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது நிறைய ஆபத்துகள் வரும், கொள்ளையர்கள் வருவார்கள். அதுபோல சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பாதுகாப்போடு இருப்பேன், ஏனென்றால் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லப்படும். அதற்கு அடுத்ததாக, நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய பிள்ளையாக நீண்ட நாட்கள் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய இல்லத்துல நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு 3 பிரிவாக இந்த திருப்பாடல் பிரிக்கப்பட்டு அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, அந்த ஆயன் யாரு? அந்த ஆயன் ஆண்டவர். ஆடு யாரு? அந்த திருப்பாடல் ஆசிரியர் தாவீது. அவர் தன்னை ஒரு ஆடாக, ஆண்டவரை ஆயனாக அவர் அந்த இடத்துல காண்பித்து தன்னுடைய எதிரிடமிருந்து தன்னை இறைவன் பாதுகாத்து இருக்கிறார். சிறு ஒரு பையனாக இருந்த பொழுது என்னை தேர்ந்தெடுத்து அவர் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார், நீடிய நாட்களை கொடுத்திருக்கிறார், ஒரு அரசு நிலையில உயர்த்தி இருக்கிறார். எனவே எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாமே என்னுடைய ஆயருக்கு தெரியும், அவர் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுப்பார் என்று மிக அற்புதமாக தன்னுடைய ஒரு நம்பிக்கையை, தன்னுடைய ஒரு அனுபவத்தை, இறைவனுக்கும் தனக்கும் இடையேயான அந்த உணர்வு பூர்வமான ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல் தான். எனவேதான் திருப்பாடல் 150 திருப்பாடல்களுக்கே முதன்மையான ஒரு பாடலாக இது பார்க்கப்படுகின்றது. எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பாடல். ஆக இந்த திருப்பாடலை பதிலுரை பாடலாக நாம் சிந்திக்கிற பொழுது, உண்மையாகவே கடவுள் நமக்கு நல்ல ஆயன். நம்மளுடைய துன்ப வேளைகளில், நம்முடைய கையறு நிலையில, நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில், நம்ம சில நேரத்தில் பயங்களிலேயோ அல்லது நம்முடைய தோல்விகளிலேயோ துவண்டு போகிற பொழுது இந்த திருப்பாடலை நாம் வாசித்து ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிற பொழுது உண்மையாகவே அந்த இறைவன் நமக்கு தெம்பை கொடுத்து வழி நடத்துவார். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். அது சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்காக இருக்கலாம், பலவிதமான துன்பங்களாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், இறைவன் நம்மோடு இருப்பார். எனவே அந்த நம்பிக்கையில இந்த திருப்பாடலோடு இணைந்து இந்த நாளை நாம் ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோமாக. அன்பான ஆயனாம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னையே நல்ல ஆயனாக வெளிப்படுத்தினாரே, நீரே எங்கள் நல்ல ஆயன் என்பதை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணர்ந்து, அதுவும் குறிப்பாக துன்ப துயர நேரங்களிலே நாங்கள் நீர் எங்களுக்காக இருக்கிறீர், எங்களை பாதுகாப்பீர், நீரே நல்லாயன் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம் காசிப்பிங், புறம் கூறுதலை, கூறக்கூடிய நபர்களை எப்படி நாம் கையாளுவது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அதாவது ஒருத்தவங்க புறம் கூறு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்.
அதை ரொம்ப இனிமையாக கேட்கக்கூடிய செய்திகள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்போம். அப்படியா, அப்படி இப்படியாச்சா, நான் இப்படி கேள்விப்பட்டேனே, அதை வேற இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் சொல்றது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றவங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசவே கூடாது. அது அந்த நிமிஷமே அங்க ஒரு முட்டுக்கட்டி போடுறதோ இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ரேஸ் கூட பண்ணலாம். உனக்கு உண்மை என்னன்னு தெரியாமையே எதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, இதை நீ யார்கிட்டயும் கூட இந்த மாதிரி கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றத வார்ன் பண்ணலாம். நிச்சயமா. ஏன்னா அதை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா, என்கரேஜ் பண்றது நான் ஒண்ணுமே சொல்லலைங்க, நான் வார்த்தையே பேசலைங்க, அவன் சொல்றதை கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், புறங்கூறுதல் எப்படி தப்போ அது போல புறம் கேட்பதும் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அமைதியா இருக்கேன், நான் ஒண்ணுமே சொல்லல, அவன் தான் பேசிட்டு இருந்தான் என்கிட்ட, அவனை பத்தி புறணி பேசினா, நான் என் பக்கம் எந்த தப்புமே இல்லைன்னா கேட்டதே தப்பு தான் போதான். ஏன்னா அந்த விஷயம் உள்ள என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. அப்போ உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அது மனதை பாதிப்பு. ஒருத்தரை பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது, நான் ஒருத்தரை போய் கேட்கறேன், நான் புதுசாக இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், இவரை பத்தி எனக்கு சொல்லுங்கிறப்போ ஒருத்தரை பத்தி நெகட்டிவா சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றேன், நான் அதை கேட்டுட்டேன். அப்படியா, நான் அப்படி கூட என்ன பண்ணல, அவர்கிட்ட பதில் சொல்லல, நான் அவர் சொன்னதை மட்டும் காதுல வாங்கியிருக்கேன், அது என் உள்ளத்துல போய் என்ன ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு. அப்போ எனக்கு அந்த நபரை நான் காணுகின்ற பொழுது இந்த சொன்ன விஷயம் தான் என்ன ஆகும், திரும்ப ரீகால் ஆகும். ஒருவேளை அவர் அப்படிப்பட்டவராக இல்லாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்துல சும்மா அவர் கோவப்பட்டா கூட இந்த விஷயத்தோட என்ன பண்ணுவார், தொடர்பு. ஆமா, ஏற்கனவே அவன் சொன்னானே பயங்கரமான கோவக்காரன். ஸோ அப்போ அதனால புறம் கூறுதலும் தப்பு, புறம் கேட்பதும் தப்பு. கேட்பதை ஸ்டாப் பண்றதுக்கு பாக்கெட்ல ரெடிமேடா ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெடியா இருக்கலாம். யாராவது மட்டும் வந்து புறம் கூறுறாங்க அப்படின்னா, டேய் அப்ப நான் இல்லாதப்போ நீ என்னை பத்தி இப்படிதானே பேசுவேன், அவ்வளவுதான். இப்ப இந்த கேள்வி நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அவன் அடுத்த முறை உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டான், பேசுறதுக்கு வரமாட்டான். ஏன்னா இன்னொரு 4 பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில ஒரு 3 பேர் நல்ல புறங்கூறுதல் ஆஹா ஓஹான்னு கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம போய் நிக்கிறோம், அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா, டேய் நாங்க இல்லாதப்ப எங்களை பத்தி இப்படிதானே பேசுவோம் அப்படின்னு சொன்னா தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் கொஞ்சம் என்ன ஆகும், யோசிப்பாங்க. ஆமா, நம்மளை பத்தியும் ஒருவேளை இப்படி பேசுவானுங்கிற எண்ணம் அப்பதான் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அப்பதான் அந்த புறம் கேட்பதை அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறுத்தவும் செய்வாங்க. அப்ப அதை என்கரேஜ் பண்றது கூடவே கூடாது. கண்டிப்பா அதை நம்ம செய்யாமல் இருப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 15 புனித லூயிஸ் தே மரிலாக். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1591 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் பிறந்தார் லூயிஸ் தே மரிலாக். இளம் பருவத்திலேயே எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வளர்ந்த லூயிஸ் தே மரிலாக் தன் தொடக்க கல்வியினை தோம்னிக்கன் துறவு மடத்தில் பயின்றார். அருட்சகோதரியாக ஆர்வம் கொண்ட லூயிஸ் தே மரிலாக் தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி தன் 22வது வயதில் மரிய தே மெடிசிஸ் என்பவரை மணந்தார். ஆண்டவர் இயேசுவின் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தி கொண்ட இவர் பாரிஸ் நகர ஏழை மக்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். கிபி 1625ஆம் ஆண்டு தன் கணவரை இழந்த லூயிஸ் தே மரிலாக் புனித வின்சென்ட் தே பவுலுடன் இணைந்து இறைப்பணிகளை செய்தார். நோயாளிகளையும் ஆதரவற்றோரையும் தன் இல்லத்தில் வைத்து பராமரித்த மரிலாக் கிபி 1633ஆம் ஆண்டு பெண்களுக்காக புதிய துறவற சபையினை தொடங்கினார். புனித வின்சென்ட் தே பவுலினை ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்ட இவர் 1634ஆம் ஆண்டு அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவிகள் செய்த லூயிஸ் தே மரிலாக் உடல் நலிவுற்று கிபி 1660 மார்ச் 15ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு அவரின் பணிகளைச் செய்த லூயிஸ் தே மரிலாக்கினை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1934ஆம் ஆண்டு புனிதராக அறிவிக்க திருத்தந்தை 23ஆம் யோவான் 1960ஆம் ஆண்டு சமூக சேவகர்களுக்கு பாதுகாவலராக நியமித்தார். புனித லூயிஸ் தே மரிலாக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்கு உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்.
சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் வந்து புறம் கூறுதல்ன்றது ஒரு பெரிய தவறான ஒரு செயல். அதை நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம கூட அவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஸோ அடுத்ததாக என்ன பண்ணால் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேன்டீன் போவோம். கேன்டீன் போனால் ஒரு சில மாணவர்கள் வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். எனக்கு அவங்க பார்த்தாலே எரிச்சலாகும். ரீசன் விஷயம் என்னன்னா அங்க வந்த இடத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துவாங்க, காட்டு போட்டுன்னு கத்துவாங்க, நாங்க வந்துட்டோம்ன்ற மாதிரி மாஸ்க் காட்டுவாங்க. அதாவது கேன்டீன் பில் போடுற இடம் ஒரு இடமா இருக்கும், பொருளை வாங்கக்கூடிய இடம் இன்னொன்னா இருக்கும். அங்க ஒருத்தன் நிப்பான், இங்க ஒருத்தன் நிப்பான், இவன் இங்க இருந்து அங்க கத்துவான், இது இருக்குது வேணுமான்னு இவன் இங்க இருந்து கேட்பான், வாங்குன்னு. அதுதான்ப்பா எல்லாரோட அட்டென்ஷனும் வரணுன்றதுக்காக சில செயல்கள் செய்வாங்க. அந்த அட்டென்ஷன் அந்த வார்த்தை சொல்றீங்க இல்லையா, அதுதான். அப்ப எங்க ப்ரொஃபஸரோட உட்கார்றப்போ இவங்க வந்தாலே கடுப்பா இருக்கு சார் அப்படிங்கிறப்போ அவர் சிம்பிளா சொன்னார், அவங்களுக்கு ஒரு மனநோய் தாண்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. மனநோயா? இதை போய் என்ன மனநோய்னு சொல்லி மாட்டோம், இந்த காட்டு கத்திருக்கோம், கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாமா, இவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாமா, இதை போய் மனநோய்னு சொல்றீங்க அப்படின்னா அப்போ சொன்னார், எஸ் இட்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங். சோ எல்லாருடைய கவனத்தையும் என் பக்கம் என்ன பண்ணணும், நோய், இது ஒரு மனநோய். அப்போ இந்த புரணி பேசுறவங்களுக்கும் இத்தகைய ஒரு மனநோய் என்ன பண்ணுது இருக்குது. என்ன அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் சொல்றேன், எனக்கு இது தெரியும், எனக்கு நான் அதை பார்த்தேன், நான் இதை கேட்டேன். சோ எல்லாருடைய கவனத்தையும் unnecessary talks, அது வந்து உண்மையா இல்லையா அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் என் பக்கத்துல நான் சொல்ற கதை என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணக்கூடிய விஷயம். அப்ப இவர்களை கையாளக்கூடிய விஷயம் அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். unnecessary talk இருக்கவே கூடாது. கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஓர் ஊரில் இளைஞர் நற்பணி மன்றம் தொடங்கினார்கள். நூலக செலவுக்கு நிதி திரட்ட திட்டமிட்டார்கள். அதற்கு ஒரு கட்டண நாடகம் நடத்தலாம் என்று முடிவு செய்தார்கள். நாடகத்திற்கு பெயரும் வைத்தார்கள், சைத்தானை விரட்டுங்கள். எப்படி தலைப்பு சூப்பர்ல. கோலாகலமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு அன்று மாலை நாடகம் நடக்கவிருந்தது. அதற்கான பிரதான நடிகரை பக்கத்து டவுனில் தங்க வைத்து வரும்போது ஒப்பனையோடே வந்து விடுங்கள் என்ற ஏற்பாடும் செய்து விட்டார்கள். அந்த பிரதான நடிகர் சைத்தான் வேஷத்தை அட்டகாசமாக போட்டு விட்டார். கருப்பு கலர் அங்கி, கால் தெரியாமல் கருப்பு சாயம், தலையிலே 2 கொம்புகள், காதல ஓடிய கண்கள், பறந்துபட்ட காதுகள், கடித்து குதறும்படி வெளியே துருத்தி நிற்கும் முன்னங்கொக்கி பற்கள், துருத்தி நிற்கும் கடவாய் பற்கள், 10 விரல்களுக்கும் நீண்ட நெடிய நகங்கள். இப்படி செம கட்டப்பில் கிளம்பி விட்டது அந்த சைத்தான். வாடகை கார் புறப்பட்டு விட்டது மேடையை நோக்கி. ஆனால் இடையிலே ஒரு கிறிஸ்தவ கிராமத்தை தாண்டிய போது கார் பழுதாகி போய்விட காரை எடுக்க முடியாமல் டிரைவர் திணற யோசனை ஒன்றை சொன்னான். அந்த டிரைவர், ஐயா அதோ அந்த கோவிலில் பிரார்த்தனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நாம் 4 கல் தொலைவு போக வேண்டும், அவர்களிடம் போய் யாராவது காரில் கொண்டு வந்து விடுங்கள் என்று கேட்டு பாருங்கள், நிச்சயமாக விடுவார்கள். சரி என்று கிளம்பிவிட்டது சைத்தான். அங்கே ஆலயத்தில் அந்த நேரத்தில் மறையுரைத்து கொண்டிருந்தார் பாதிரியார். சைத்தானாவது சாணியாவது, சைத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி மறைந்துவிடும், அப்பாலே போ சாத்தானே என்று இறைமகன் இயேசு விரட்டி அடிக்கவில்லையா? சைத்தானிடம் சரணடைவதை விட சாவதே மேல், மறவாதீர், சைத்தானை சாகடிப்பவர் சாகும் வரை வாழ்வார். இப்படி மறையுரைத்தவுடன் கொதித்து போனார்கள் இறை மக்கள். வரட்டும் அந்த சைத்தான், என்ன செய்ய போகிறேன் பார். சைத்தா, என் கால் அருகே வாடா, உன்னை என் காலால் மிதிப்பேன், சிறு புல்லென மதிப்பேன். அந்த சாத்தான் மட்டும் வரட்டும், என் கையிலேதான் அதற்கு சங்கு. இப்படியெல்லாம் ஆவேசமாக மக்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே, அந்த வேளையிலே ஆலயத்துக்குள்ளே புகுந்து விட்டார் அந்த சைத்தான் வேடம் போட்டவர் உதவியை கேட்டு. திடீரென புகுந்த சைத்தானை கண்டதுதான் தாமதம். அவ்வளவுதான். அலறி அடித்து விழுந்தடித்து ஒருவர் மேல் ஒருவர் ஏறி மிதித்து பயந்து நடுங்கி அடித்து நெருக்கி அடித்து ஆலயத்தை விட்டு சிதறி அடித்து தெரித்து ஓட ஆரம்பித்து விட்டார்களாம் அந்த ஆலய மக்கள், ஆலய பிரசங்கியார் உட்பட. இது சின்ன பிள்ளையில
எங்க ஊர் திண்டுக்கல் மிக்கேல் பாளையத்துல நான் கேட்ட கதைங்க, அடிக்க வராதீங்க. பிசாசு வெளியே இல்லை, அது உள்ளே, உள்ளுக்குள்ளே, உனக்குள்ளே. கட்டுப்பாடுகள் இழந்த ஆசையே பிசாசு, மமதையில் மிதந்தபடியே வரும் பேராசையே பெரிய பிசாசு. பசாசை வெல்ல வாழ் தேவையில்லை, வளமான விழிப்புணர்வே போதும். பசாசு அது கருப்பு கலரில் வராது, பளபளப்பான காரணங்களாகத்தான் வரும். சின்ன சின்ன பேய்களே பெரிய பெரிய பிசாசுகளின் முன்வழி தடங்கள். செயல் வடிவ பிசாசுகளிடத்தை விட சிந்தனை வடிவ பிசாசுகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல நல்ல எண்ணங்களே பசாசுக்கு நீங்கள் போடும் வேலிகள். அதை விட்டு பசாசை கட்டி போட பில்லி சூனியக்காரனின் காலில் போய் விழுவானே, ஆயிரமாய் பணத்தை கொண்டு போய் கொட்டுவானேன். ஒருத்தனை யாருக்குமே பிடிக்காது, வெறுத்து போன அந்த ஒருத்தன் சோசியர்கிட்ட போனானா, உங்களுக்கு சனி பிடிச்சிருக்குன்னானா அந்த சோசியன், விட்டுருங்க அவனுக்காவது என்னைய பிடிச்சிருக்கே அப்படின்னு இவே சொன்னானா. பாருங்க இந்த மனுஷனை. எச்சரிக்கை நண்பா, இல்லை என்று வாடாதே, இருக்கிறது என்று ஆடாதே. இரண்டுமே சைத்தானின் ஆடுகளங்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் புறங்கூறும் மனிதர்களை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லி. அதுல அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? கண்டிப்பா நம்ம ஒரு கேரக்டர் கூட பழகிட்டு இருக்கோம், அதாவது ஒரு பர்சன் கூட பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்றது A to Z வரைக்கும் நம்ம கூடவே டிராவல் பண்றப்போ தெரியும். ஓகே, இவங்க இது சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு இது பிடிக்காது, இவங்களுக்கு இது பேசினா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே நம்ம அந்த கேரக்டர் கூட பழகாம நம்ம ஒரு கொஞ்சம் விலகி இருக்கோம் அப்படின்னா, ஆனா அந்த கேரக்டர் பேச விரும்புறப்போ வேற ஒரு கேரக்டர் அவங்கள பத்தி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னே தெரியாம நம்ம அதை வந்து அப்படியே நம்பிட்டு, ஓ அவங்க அப்படியா, சரி ஓகே. அப்ப அடுத்த தடவை அவங்க கிட்ட போய் நம்ம பேசுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இல்லை இவங்க வந்து வேற மாதிரி, இவங்க கிட்ட நம்ம இப்படிலாம் பேசவே முடியாது, அவங்க கேரக்டரே என்னன்னு தெரியாது. ஆனா மத்தவங்க சொன்னதை வச்சுட்டு ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோஜனை படுத்திட்டு போய் பேசுவோம் இல்லையா, அது தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாருமே லைஃப்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நபர்கிட்டயாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம். நமக்கு அந்த நபரை பற்றிய அறிமுகம் கிடைப்பதற்கு முன்னதாகவே, அவரோடு பழகுவதற்கு முன்னதாகவே யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவன் சரியான கோவக்காரன், சிடுமுச்சுக்காரன், அவன் பேசவே மாட்டான், அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா, எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இன்புட் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம அவரோடு பழக வேண்டிய சூழல், ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரப்ப சேர்ந்து என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம், சேர்ந்து பண்ணிச்சோம். அப்பதான் அவருடைய ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியும். நீங்க சொன்னதுக்கெல்லாம் நேருக்கு எதிராக அவர் என்ன பண்ணுவார், நல்லவரா இருப்பாரு. என்னடா இந்த ஆள போய் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ரியலைஸ் பண்ண தோணும். ஓகே, இது வந்து எல்லாருமே கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நபர்கிட்டயாவது லைஃப்ல என்ன பண்ணிருப்போம், ஃபேஸ் பண்ணிருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம். ஏன்னா இதை நம்ம பழகின பிறகுதான் அவங்களுடைய ரியல் கேரக்டர் என்னங்கிறது நமக்கு தெரியும். சோ அப்ப இந்த காசிப் பேசக்கூடிய ஆட்கள், புறங்கூறக்கூடிய ஆட்கள் யாரை பத்தி எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன சொன்னாலும் அதை உள்ளத்திற்கு எடுத்து செல்லாமல், நான் நேர்ல பழகி நான் என்ன பண்ணிக்கிறேன், முடிவு எடுத்துக்கிறேன், நீ சொல்றதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது இந்த மனிதர்களை எளிதில் நம்மால் கையாள முடியும். இன்னும் எப்படி எல்லாம் இவங்களை கையாளலாம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புறங்கூர் மனிதர்களை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லி. அதுல அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? நம்ம கூட பழகுறவங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது பழகுறப்பவே தெரிஞ்சிடும். அந்த டிராவலிங்லேயே கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த வகையில் அவங்க டாக்ஸிக் பீப்புளா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா, இப்ப புறம் கூறுபவர்கள் அப்படின்னா அவங்க டாக்ஸிக் பீப்புளும் சொல்லலாம், நச்சுத்தான்மை வாய்ந்த மனிதர்கள் தான். முழுக்க அந்த விஷத்தை தான் அப்படியே கக்குறாங்க. நம்மளும் அதே மாதிரி விஷமா மாறிட்டு தான் இருப்போமே. சோ அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்கன்றதை நம்ம கண்டறிந்தோம் என்றால் அவர்களை அப்படியே புறம் தள்ளிட்டு போவது மிக நல்லது. கண்டிப்பா அவங்களுக்கு கூட சேர்த்துக்க வேண்டிய தேவையே இல்ல. சோ அப்போ அவங்களோட சேர்ந்து நான் பழகின்ற பொழுது காலப்போக்கில் நம்மளுடைய நல்ல விஷயங்கள் அவங்க கத்துக்குவாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்களுடைய கெட்ட விஷயத்த நம்ம ஈஸியா கற்றுக்கொள்வோம். ஏன்னா ஈஸியா அந்த நெகட்டிவ் நமக்குள்ள என்ன பண்ணிடுவோம், போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாமும் ஒரு கட்டத்துல அதே மாதிரி பேச ஆரம்பிப்போம். அப்ப நம்முடைய எல்லாமே டோட்டலா மாறிடும். சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்களை திருத்துறேன், இவன் எனக்கு முக்கியமான ஃப்ரெண்டு, அவன் அப்படி புரணி பேசுறான், நான் அவனை திருத்துறேன்லாம் யாரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா அது நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல, அது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதை நான் என் கட்டுப்பாட்டுல எடுத்துக்க விரும்பி, நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு குறிப்பா பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பேசுறப்ப ஏதாவது ஒரு இந்த பையனை போய் ஏமா உனக்கு பிடிச்சிருக்குது என்ன ஏது, அவன் இப்படிலாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் இல்ல, நான் திருமணத்துக்கு பிறகு என்ன பண்ணிடுவேன், நான் அவங்கள திருத்தி காட்டிடுவேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை இன்னும் தலைகீழாகத்தான் என்ன போகும். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒருத்தருடைய மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய கைகள்ல இல்ல. ஒவ்வொருத்தரோட இன்னைக்கு நானே மனம் மாறணும்னு விருப்பப்பட்டா அது என்னுடைய கரங்கள்ல தான் இருக்குது. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, இந்த விஷயத்த நான் விட்டுறேன் அப்படின்னா அவங்க சொன்னதுனால விடல, எனக்கு விடணும் நான் முடிவு எடுத்ததுனால நம்ம விட முடியும். சோ இதுதான் அந்த மாற்றம். அப்ப அப்படிங்கிற இந்த புத்தகைய புறம் பேசக்கூடிய மனிதர்கள்
கூட இருக்கிறாங்கன்னா அவங்கள திருத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்கள விட்டு விலகிட்டா நம்ம வாழ்க்கை உருப்படியா இருக்கும், சிறப்பாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்ப்போம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக உறவுகளாகிய உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துகள். இன்று 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். கோளாளன். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. 3. கோளாளன் என்பான் மறவாதான். பிறருடைய கருத்துக்களை உள்ளத்தில் பதித்துக் கொள்கிறவன் என்புகிறவன் மறவாது இருக்க வேண்டும். அதை அப்படியே மாற்றியும் சிந்திக்கலாம். மறவாதவன் என்பவன் பிறர் சொல்கின்ற செய்திகளை உள்ளத்தில் பதித்துக் கொண்டிருக்கிறவாகவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டினையும் இணைத்து ஒரு சிலேடை போன்று திரிகடுகம் நமக்கு முன்வைக்கிறது. எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், கேளுங்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செவிமடுங்கள். செவிமடுத்தல் உயரிய நெறி. அதுதான் நாம் இறையாட்சி பணியை மறவாது இருப்பதற்கான ஒரு அடித்தளம் என்கிற செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே செவிமடுப்பதற்கு ஆர்வமில்லாத பலருமே பலவற்றை மறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் கூட்டத்துக்கு வரல, நீங்கள் ஏன் இந்த செயலை செய்யலை, மறந்துடுச்சு என்பது ஒரு செய்தியே கிடையாது. பொருள் என்ன, அதில் எனக்கு கருத்து இல்லை. அன்னை மரியா இவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்கிற அந்த உள்ள எண்ணத்தோடு உள்ளத்தில் பதித்து கொண்டிருந்தார், உள்ளத்தில் பதித்து சிந்தித்து கொண்டிருந்தார். அது அவர் தொடர்பான ஒரு அருமையான ஒரு செய்தி. காரணம், இறையாட்சியை நான் மறந்துவிடக்கூடாது. அதற்கு கிடைக்கிற செய்திகள் எவை என்றாலும் சரி, அவற்றையெல்லாம் உள்ளத்தில் பதித்து கொண்டு அவற்றின் அடிப்படையில் இயங்குவதற்கு, ஆய்ந்து பார்த்து செயல்படுவதற்கு முயலுகின்ற அந்த ஒரு தன்மை. அப்படி இருக்கிறவர்கள் மறக்க மாட்டார்கள். ஆனால் மறதி ஒரு பொல்லாத நோய். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். யாரெல்லாம் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த 4ஐயும் வைத்துக் கொள்ளலாம். அந்த 4 என்னதான்? தள்ளி போடுறது, மறந்து போறது, சோம்பலாக இருக்கிறது, நீண்ட நேரம் தூங்குறது. இவை எல்லாமே ஒருவர் கெட்டு போவதற்கான வழிகள். அதோடு வள்ளுவர் இந்த ஒரு செய்தியும் பதிவு செய்கிறார். பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு என்று சொல்வார். அதாவது வறுமை இருக்கிறதே, அது அறிவை கொல்லும். அந்த வறுமை வந்துவிடக்கூடாது. எனவேதான் காமராசர் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே அந்த நண்பகல் உணவு திட்டம் அது தொடங்கப்பட்டது. வறுமையாக பசியாக இருக்கிற இடத்தில் அறிவு வளர முடியாது, அறிவு வளர வேண்டும். அதை போன்று இங்கே இந்த புகழும் இல்லாமல் போய்விடும். எப்பொழுது? மறவி என்பது அங்கு இருந்தால். ஆக மறதி என்பது ஏதோ நான் மறந்துட்டேன் என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை என்று இங்கு கண்டுபிடிக்கப்படக்கூடாது. மாறாக அது ஒரு குற்றம் என்பது மட்டுமல்ல, புகழை கொல்லும் ஒரு கருவி. அந்த கருவி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு தரப்படுகிற ஒரு செய்தி. நாம் மறப்பதில்லை. நம்மை காதல் செய்கிறவர்களை நாம் மறப்பதில்லை. அத்தகைய தன்மையில் இங்கு இறையாட்சி பணிகளும் நன்மையான பணிகளும் அறச்செயல்களும் நம்மால் மறக்கப்படக்கூடாத அளவுக்கு இருக்க வேண்டும். இந்த ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நெஞ்சம் மறப்பதில்லை, அவள் நினைவை இழப்பதில்லை. அதை போன்று இங்கு இறையாட்சி பணிகள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் நம்மால் மறந்துவிடப்படக்கூடா. இன்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது என்ன? மறவி. அது இந்த செய்யுளில் வருகிறது. மறவி. மறவி என்பதை நாம் மறதி என்றும் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஆக ஃபர்கெட்டு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. மாறாக மறந்து போய்விடக்கூடாது, தாழ்வில்லை, நன்று. அதை போன்று மறவி உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள், மறவி வேண்டாம் என்பதாக நாம் இங்கு சொல்லலாம். இந்த மறவி என்கிற அந்த சொல்லை நாம் நன்றாக பயன்படுத்துவோம். ஆனால் மறவி சுட்டி காட்டுகிற அந்த செய்தி
நம் வாழ்வில் இடம்பெறாத அளவுக்கு உறுதியாக தெளிவாக இருப்போம். முயற்சி உடையவர்களாக நாம் இருப்போம். அதற்கு கடன் படாதவர்களாக இருந்தாக வேண்டும். பிறருக்கு உதவுகிறவர்களாக நாம் இருப்போம். அதற்கு விருந்தினர்கள் அங்கு பசியோடு இருக்க தான் மட்டும் உண்கிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. பிறர் அறிவித்தவற்றை அந்த செய்திகளெல்லாம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். அதற்கு நாம் மறதி இல்லாதவர்களாக இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கிற நல்ல மாந்தர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களோடு நல் உறவு கொள்வதற்கு நல்ல ஒரு அருமையான இனிமையான ஒரு பட்டறிவாக அது அமையும். நன்று, கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், ஒரு சிறப்பான பகுதி, ஒரு சிறப்பான நிறைவு. இந்த நாளில் நம்ம பேசிட்டு இருக்கோம், புறம் கூறுவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அதை எப்படி புறம் தள்ளிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, இந்த புறம் கூறுதல் அப்படிங்கிறது இப்போ சொல்லக்கூடிய நபர் எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து புறணிதான் பேசுவாங்க. யாருக்கிட்ட போய் நின்னாலும் ஏதாவது ஒரு கதைகள் கூட ஏதாவது ஒரு கதையை எடுத்துட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான். சில நேரங்கள் தகவல் பரிமாற்றம்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இப்படி தகவல் சொல்லியிருக்கிறாங்க, இது நடக்குதான். ஸோ இது வந்து புறம் கூறுதலான்னு கேட்டால் கிடையாது. ஒருத்தர் இல்லாத ஆப்ஷன்ஸ்ல நம்ம அவரை பத்தி இழிவாகவோ தரக்குறைவாக பேசுறது தான் புறம் கூறுதல். இந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது வேற, ரெண்டுக்குமான புரிதல் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த புறம் கூறக்கூடிய மனிதர்கள் நம்மளை பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்க, நம்ம காதுக்கு வருது, ஒரு தடவை 2 தடவை இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸா அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளால அதை என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து அதை கேட்கணும் போல இருக்குது, நான் அவன்கிட்ட சண்டை போடணும் போல இருக்கு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும், இயல்பாகவே தோணும். ஏன்னா நம்மளை பற்றி இல்லாத போலால என்ன பண்றாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த நேரத்துல போய் என்னடா அப்படி சொன்னியாலும் வச்சியாலும் நம்ம கோவப்பட்டு போய் கேட்டோம் அப்படின்னா அது அவங்க என்ன எப்படி அதை மிஸ்லீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தியா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே எப்படி கோவம் வருது பாத்தியா. சோ அப்போ வெளியே இருந்து கேட்கறவங்களுக்கும் அந்த கதையை பாக்குறவங்க பாரு, ஆமா இவன் சொன்னது கரெக்ட் தான் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க, ஏன்னா இவங்க ஏற்கனவே மெனிப்புலேட் பண்ணுவாங்க, நல்லா மெனிப்புலேட் பண்ணி தான் கதைகள் சொல்லுவாங்க. அப்போ இந்த கோபத்தோடு நாம் போய் என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்ல வந்தோம் அப்படின்னா அந்த கோபத்தோடு நம்மளாலையும் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய தரப்பு நியாயம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் கோபப்பட்டு அதை வெளிக்காட்டுவது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். அதை நம்ம கோபப்பட்டு ஏன் இப்படி பண்ணியா வச்சியா அப்படின்னு அவனை அடிக்கிறதோ சண்டை போடுறதோ இல்லை வார்த்தைகளை சண்டை போட்டுக்கிறதோ எல்லாமே முற்றிலும் தவறான. ஏன்னா அது நம்ம பக்கம் தான் என்ன பண்ணணும்னா அப்படி நம்ம பக்கம் தான் அது டர்ன் ஓவர் ஆகிடும். அந்த நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல், நான் இது கோபத்துல இல்லை, பேசுறியா பேசிட்டு போ, நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் நம்மை நாம் மாற்றிக்கொண்டால்தான் இத்தகைய மனிதர்களை கையாள. கண்டிப்பா நம்ம அமைதியா போறப்போதான் அவங்களும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவார்கள். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நீ படுத்த பகுதி பார்க்கலாம். வெளியில் சென்று விளையாட மறுக்கும் குழந்தைகள், எப்போதும் மொபைலில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள், கோபத்தில் கொந்தளிக்கும் பெற்றோர்கள், நம் குழந்தைகள் எப்போதும் ஆன்லைன் கேமில் மூழ்கியிருக்கிறார்களா? ஆன்லைன் கேமில் புதைந்து கிடக்கும் ஆச்சரியங்கள் என்னென்ன? உளவியல் பாதிப்புகளுக்கும் பண மோசடிகளுக்கும் ஆன்லைன் கேம் வழிவகுக்கிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 25:1-13 10 கன்னியர் உவமை. மணமகனை எதிர்கொண்டு மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். எல்லோர் கைகளிலும் விளக்குகள் இருப்பது போல இன்று எல்லோர் கைகளிலும் மொபைல் போன் இருக்கிறது. அறிவிலிகள் அவற்றை கேளிக்கைகளுக்காக பயன்படுத்த நினைக்கின்றனர். முன்மதியுடையோர் அவற்றை ஞானம் என்னும் எண்ணெய் ஊற்றி இறை மகிமைக்காக பயன்படுத்துகின்றனர். இன்று ஆன்லைன் விளையாட்டுகள் பல விதங்களில் உள்ளன. மேசிவ் மல்டிபிளேயர் ஆன்லைன் ரோல் பிளேயிங் கேம்ஸ் என்னும் விர்ச்சுவல் விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் தங்களை அந்த விளையாட்டின் கதாபாத்திரங்களாக சித்தரித்து ஒருவர் மற்றவரோடு சண்டையில், பந்தயத்தில், போட்டியில் ஈடுபடுகின்றனர். இதனால் ஆன்லைன் மைதானத்தில் மட்டும் அல்ல, ஆஃப்லைன் வாழ்விலும் சண்டைகளும் ஆபத்துக்களும் நீளுகின்றன என்கின்றனர் நிபுணர்கள். ஆன்லைன் கேஷியோ கேம்ஸ், ஆன்லைன் கேஷியோ விளையாட்டுகள் வழக்கமான கேஷியோ விளையாட்டுகளைப் போல ஆன்லைனில் விளையாடப்படுகிறது. இது பணம் வைத்து சூதாடுவது.
தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2021 முதல் 2023 வரை 40ற்கும் மேற்பட்டவர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளில் பணத்தை இழந்த விரக்தியில் தற்கொலை செய்துள்ளனர் என்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் என்னும் ஆன்லைன் விளையாட்டுகள் முப்பரிமாண விர்ச்சுவல் தளத்தில் ஆயுதங்களை கொண்டு சண்டையிட்டு விளையாடுவது. இவ்வகை விளையாட்டுக்களை விளையாடும் போது நாமே விளையாடுகிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. தான் விளையாட்டில் வீழ்த்தப்பட்டால் அல்லது கொல்லப்பட்டால் பல்வேறு மனநல நோய்களுக்கு விளையாடுபவர் தள்ளப்படுகின்றார். ஆட்டக்காரர் வேர்சஸ் சூழல், பிளேயர் வேர்சஸ் என்விரான்மெண்ட் என்னும் வகை விளையாட்டு ஆட்டக்காரர்களை செயற்கை நுண்ணறிவோடு செயற்கையான ஆன்லைன் களங்களில் விளையாட வைக்கிறது. இதில் மல்லுக்கட்டி விளையாடி வெல்வது என்பது கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போன்றது. இன்னும் இதே போன்ற பல ஆயிரக்கணக்கான ஆன்லைன் விளையாட்டுகள் இருக்கின்றன. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் ஆன்லைன் விளையாட்டு சந்தை 25 முதல் 30% அதிகரித்திருக்கிறது என்றும் ஆன்லைன் விளையாடுபவர்கள் 42 கோடியிலிருந்து 50 கோடியாக அதிகரித்திருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் ஒன்று ஆன்லைன் விளையாட்டின் அசூர வளர்ச்சியை கோடிட்டு காட்டுகிறது. வீட்டிலேயே குழந்தைகள் கேட்கும் ஆன்லைன் விளையாட்டுக்களை பெரியவர்களே சரியான தளங்களிலிருந்து தரவிறக்கம் செய்து தருவது நல்லது. ஏதாவது விபரீதம் நடந்தால், பண மோசடி நடந்தால் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வங்கி கணக்கு விவரங்களை அல்லது சொந்த விவரங்களை வெளியிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் நேரத்தை மேலாண்மை செய்யவும் குழந்தைகள் நண்பர்களோடு மைதானங்களில் விளையாடும் பழக்கத்தையும் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். வீட்டு தோட்ட வேலைகளில் அவர்களை, குறிப்பாக குழந்தைகளை பழக்கப்படுத்தவும் பெற்றோர்கள் முன் வர வேண்டும். இத்தகைய விளையாட்டு விபரீதங்களிலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை. பல மணி நேர விரயம், ஒரே இடத்தில் பல மணி நேரம் அசைவில்லாமல் இருப்பது, தூக்கமின்மை, மன அழுத்தம், மனப்பிறழ்வு, பண மோசடி, சைபர் அடக்குமுறை, அந்தரங்க தரவுகள் களவாடப்படுதல், கொந்துதல் அதாவது ஹேக்கிங், வைரஸ் தாக்குதல், தனிமை உணர்வு, உடல் பருமன் போன்றவைகளுக்கு ஆன்லைன் விளையாட்டுகளும் காரணமாய் இருக்கின்றன. வேடிக்கையாய் தோன்றும் விளையாட்டுகளில் விபரீதங்கள் கொட்டி கிடக்கின்றன. எனவே பெற்றோருக்கு விழிப்புணர்வும் பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாடும் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு, அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில புறங்கூறு மனிதர்களை கையாளுவது எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க. கண்டிப்பா புறங்கூறுபவர்கள் யாருமே முகத்துக்கு நேரா பேச மாட்டாங்க. எப்படியோ அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு நம்ம காதுக்கு சேரும் இல்லையா? அந்த மாதிரி சேர்றப்போ ஓகே இந்த மனிதர் தான் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் டைரக்டா போய் பேசலாம். இதுதான் உனக்கு பவுண்டரி லைன். இதுக்கு மேல நீ என்கிட்ட இந்த கோடை விட்டு நீ தாண்டக்கூடாது, அந்த கோடை விட்டு நானும் தாண்டி வரக்கூடாது. அப்படி நீ என் சுயமுகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அவங்க கிட்ட டைரக்டாவே போய் பேசலாம். இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசாத, இதுக்கு மேல நீ என்ன பத்தி பேசாத, அதுக்கு நீ உனக்கு உரிமை கிடையாது அப்படின்றது கூட நம்ம போய் டைரக்டா சொல்லலாம். சோ இப்படி ஒரு தடவை நம்ம வார்ன் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அந்த புறம் கூறும் அந்த பழக்கமும் கொஞ்சமாவது குறையும். கண்டிப்பா இது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. எனக்கு என்னை பற்றி ஒருத்தர் புறம் கூறுறாரு, என் காதுக்கு வருது, அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா மூஞ்சுக்கு நேரம் போயிட்டு இந்த மாதிரி நான் அப்படி கேள்விப்படுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறேன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு மிரட்டலோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் வார்னிங் கண்டிப்பா அது கொடுத்தே ஆகணும். பல நேரங்கள் நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னா, இதை போய் ஏன்டா பேசல, நம்ம அவருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அவன் நம்ம மேல நம்ம நேரா பேசுறதுக்கான கட்ஸ் இல்லாதனாலதான் முதுகு பின்னாடி என்ன பண்றாங்க பேசுறாங்க. நமக்கும் அவனுக்கு நேரா பேசுறதுக்கு கட்ஸ் இல்லாதனால நாம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ஏன் முன்னாடி ஏன்ட்ட பேசல, இன்னொருத்தர் நான் போய் இதை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு. இது ஒரு பக்கம். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது நம்ம எல்லைக்கு உட்பட்டு அவங்க வராத வரைக்கும் சந்தோஷம். அப்படி எல்லையும் தாண்டி அவங்க பேசுற போதே இந்த மாதிரி நம்ம நேருக்கு நேர் போய் கேட்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது நிச்சயமா. ஏன்னா அந்த டைம் கூட நான் இந்த ஒரு காரணத்தை சொல்லி கேட்காம விட்டேன்னா இந்த பேச்சு இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். சோ அப்போ அந்த நேரத்துல நான் எனக்கு ஐயோ பேசுறேன் அங்கலாய்த்துக்கிட்டே இருக்கேன்னா என்னோட நிம்மதி தான் என்ன பண்ணும், பறி போகும். சோ அப்போ அந்த நேரத்துல மூஞ்சுக்கு நேரா போய் இந்த ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு அப்பா சொல்லுவாரு, ஒரு மாடு குறுக்க போகுது அதை போ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அது புரியாது, அப்ப 2 அடி போட்டு போன்னு சொன்னா தான் போகும். அப்ப அந்த அடிங்கிறது வன்முறை கிடையாது, அதுக்கு புரிஞ்ச பாஷையில என்ன பண்ணும் சொல்றது அப்படின்னு. அது போல
இந்த புறங்கூறக்கூடிய மனிதர்கள்ட்ட முதல் டைம் போய் வார்னிங் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு புரியல, 2வது டைம் போய் வார்னிங் கொடுக்குற புரியலாம், என்ன மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவாங்களோ அந்த மாதிரி அதை புரிய வைத்து விட வேண்டும். ஸோ அப்படின்னா தான் அவங்க பேச்சை என்ன பண்ணுவாங்க, அதோட நிறுத்துவாங்க. இந்த வழிகள்ல இப்ப சொன்ன வழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வழி ஹேண்டில் பண்றதுக்கு. புரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயிர் வந்து மிளகாய். இந்த மிளகாய் சாகுபடியில் நமக்கு அதிகமான பூச்சி வருது, பேன் வருது, அஸ்வினி தாக்கம் வருது, வைரஸ் நோய் வருது, அழுகல் வருது, மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகி கீழே விழுந்துடுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம். இதோட அடிப்படை என்ன தெரியுங்களா? மிளகாய் செடிங்கிறது அதிகமான சாம்பல் தன்மையில் வளரக்கூடிய பயிர். தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் தான் அதோட கட்டுமானத்துக்கே அடிப்படை. அதனால தான் ராமநாதபுரத்தில் மிளகாய் அதிகம் சாகுபடி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே வந்து மண்ணில் இயல்பாகவே சாம்பல் தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே நல்லா வருது. ரெண்டாவது தண்ணி கம்மி, தண்ணியை தள்ளி தள்ளி கொடுக்குறாங்க. பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களையும் நம்ம முறையாக கொடுக்கறது, அதுதான் நமக்கு வெற்றி காரணம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு சாம்பல் சத்தை தெளிக்கிற மாதிரியான அமைப்பில் 15 நாளுக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து பொட்டாஷ் பாக்டீரியா 1/2 லிட்ரு, ஏன்னா 75 ரூபா தான் அது, அதை வாங்கி நம்ம தெளிக்கலாம். அல்லது சாம்பல் கிடைக்குதுன்னா, இப்போ ஒரு 100 லிட்டரு தண்ணியில் நம்ம தெளிக்க போகிறோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு 3 கிலோ சாம்பலை போட்டு ஒரு 2 நாள் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு வேஷ்டி துணியில் வடிகட்டிடலாம். வடிகட்டின தண்ணியை தூக்கி அந்த 95 லிட்டரோட ஊற்றிட்டு அதை தெளிக்கலாம். அதுவும் நல்லது. ஒரு சில நேரம் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறப்ப சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ்னு ஒரு திரவம் இருக்குங்க. சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது. அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து அங்க விவசாயத்தில் ஒரு சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட திரவம் தான் அது. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, 1/2 கிலோ வந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். இதெல்லாம் நமக்கு எளிமையாக சாம்பல் கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு வந்து பயிரோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், பயிர் நல்லா இருக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய் குறையும். நான் திருப்பி அது ஒன்று தாங்க சொல்கிறேன். என்னுடைய பதிவுகளில் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பயிர் நல்லா வரலைன்னா ஏன் வரல அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். மண் சார்ந்து ஒரு சில மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, தழைச்சத்தோட அளவும் கம்மியாக இருக்கும், சாம்பலும் கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு மண் பரிசோதனை அட்டை இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா போட்டிருக்கணும்னா, அந்த இடது கை பக்கம் பார்த்தா NPKன்னு போட்டிருப்பாங்க. அதில் அதிகம் அதிகம் அதிகம்னு போட்டிருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 300, 75, 300 இருக்கணும். 300, 75, 300. ஆனால் பொதுவாக என்ன இருக்கும்னா 50, 15, 50 அப்படி இருக்கும். எவ்வளோ இருக்கணும்? 300 இருக்கணும். 300க்கு பதிலாக 50 இருக்கும். 75க்கு பதிலாக 10 இருக்கும். 300க்கு பதிலாக 50 இருக்கும். இப்படி இருக்கிறதுனால தான் பயிர் சரியாக வர்றதில்ல. அப்போ அதுக்கு வேணுங்கிற மாதிரி சத்துக்களை நம்ம கொடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை செய்யாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய நிலத்தோட விளைச்சல் குறையிறதோட சத்துக்கள் குறையிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவோம். இந்த பயிர் போட்டால் எனக்கு ஒரு 4 மாத பயிர் அல்லது 5 மாத பயிர் பண்ணுறேன், 5 மாதம் பயிர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு லாபம் அப்படிங்கிறப்ப மாதம் ஒரு 30,000 ரூபா கிடைக்கிற அளவுக்கு லாபம் இருக்குன்னா, என்னுடைய வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றிக்க எனக்கு அந்த பணம் கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த பணத்தோட அளவு குறையிறப்ப, குடும்பத்தை நடத்த முடியலங்கிறப்ப விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவோம். அப்போ இதோட அடிப்படை என்ன அப்படி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்ன குறை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்காது. 2வது, தரைவழியில் தண்ணீரை தள்ளி தள்ளி தரணுங்கிறத நம்ம கடைபிடிக்காமல் கண்ணை மூடி தண்ணி பாய்ச்சறது. நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மண் பார்த்திங்கன்னா வெடிப்பு விடும். வெடிப்பு விட்டாலே நம்ம என்ன நினச்சிருவோம்னா, பயந்து போய் தண்ணி இல்லை அப்படின்ட்டு தண்ணி கொடுப்போம். ஒரு கம்பி அல்லது குச்சி வச்சு அந்த வெடிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 1/2 அடி ஆழத்தில் ஈரம் இருக்கும். அந்த ஈரம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேறு ஊறி போய் அழுகல் வந்துடும். மண் சுத்தமாக காயணுங்க.
ஒரு பயிரோட வேர் அப்படிங்கிறது 1 அடி இருக்கும். இந்த 1 அடி ஆழத்துக்கு தண்ணி இருக்கா இல்லையா பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுக்கணும். இந்த கவனத்தை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொடுத்து கொண்டு வரணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மிளகாய் சாகுபடியில் ரகங்கள் குறித்தோ அல்லது விளைச்சல் குறித்தோ உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல புறம் கூறக்கூடாது, அப்படி கூறுபவர்களிடமிருந்து நாம் எப்படி எஸ்கேப் ஆகிடலாம், இல்லை அவங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, லைஃப்ல நடந்த ரியலான ஒரு இன்சிடென்ட். இதே மாதிரி ஒரு பேராசிரியர் குறித்து இன்னொரு நபர் தவறான தகவல்களை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பரப்பிட்டு இருந்தாரு. இது எல்லாரும் காதுக்கும் வந்துச்சு, என்னோட காதுக்கும் வந்துச்சு. அப்ப நான் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கிட்ட போய், சார் இப்படிலாம் சொல்றாங்க, என்னன்னு கேளுங்க சார், உங்க தப்பா அவங்கள பத்தி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு போறான்டா அப்படின்னாரு. அப்புறம் என்னென்ன பேசினாங்கிற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணல, எல்லாம் கேட்டுட்டாரு. ஒரு டைம் நாங்க பைக் ஸ்டாண்ட்ல பைக் எடுக்கிறதுக்கு நானும் அவரும் போயிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த எந்த நபர் புறம் பேசினா அதை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணாரோ அந்த நபர் அங்க என்ன பண்ணா நின்றுட்டு இருக்காரு பைக் எடுத்துட்டு. இவர் அவர்கிட்ட போனாரு, சார் குட் ஈவினிங், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அந்த இப்ப தான் வீட்டுக்கு கிளம்புறோம். அப்புறம் இந்த ஒரு ஸ்டோரி நீங்க சொல்லி குக் பண்ணி அனுப்புனீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் கேட்டு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்த பார்ட் எப்ப சார் வரும்? இன்னும் நான் கொஞ்சம் பயங்கரமான இதுல டெப்த் எல்லாம் நான் என்ன பண்றேன், எதிர்பார்க்கிறேன். நல்லா இருக்குது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். என் வீட்டுல போய் சொல்லி எல்லாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருக்கிறோம், நானும் ஒய்ஃப் எல்லாம் பேசி. ஆனா இன்னும் கொஞ்சம் நான் நிறைய சீக்கிரம் வரணும், இன்னும் ஆழமா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பாகம் எதிர்பார்க்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இவர் பேசிட்டு பைக்கை வா போலாம் ஜோஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. நான் கேட்டேன், என்ன சார் இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க? அவன் போய் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஸோ சில நேரங்கள் நம்ம இப்படியும் என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அவங்ககிட்ட அந்த விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்றோம். நீ என்ஜாய் பண்ற மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, நீ என்னை பத்தி புறம் குறியா சொல்லு, நீ சொல்றதெல்லாம் கதை எனக்கு தெரியும், அந்த கதை எனக்கு கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குது, நீ என்ன சொல்லிட்டே போ. இல்ல ஒண்ணு நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, புறம் கூறுபவர்களுடைய பெரிய ஒரு மெயின் தாட் என்ன அப்படின்னா, கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், அவங்க கஷ்டப்படுத்துறத நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் தாட். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி பேசுறப்போ அவங்கதான் அப்படி ரிவெட் ஆகி உட்காருவாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு நடப்பாவி, நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை கஷ்டப்படுத்தணும்னு கதை சொன்னா அவன் இதை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறான் போறாங்களே அப்படிங்கிற நிலை கூட இருக்கலாம் நிச்சயமா. சோ இந்த மாதிரியும் கூட ஸ்வீட்டா அதை ஈஸியா என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண கண்டிப்பா. இதை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, இப்போ எக்ஸாம் வரப்போகுது. அது ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்க. பொதுவாக இப்போ குழந்தைகள் எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபங்க் நிறைய பேருக்கு ரொம்ப பயம் இருக்கு, டென்ஷன் ஆகுறாங்க, படபடப்பு, அதுல சரியான தூக்கமின்மை, சரியா சாப்பிட்றது இல்லை, எல்லாமே இர்ரெகுலரா போயிடுது. ரெகுலர்ல இருந்து மாறி அந்த அளவுக்கு எக்ஸாம் பயம்லாம் தேவையே இல்லை. ஆனா உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல உங்களை படுத்துற பாடு இருக்கே. இப்போ நாங்களும் எங்க வீட்டுல பேர குழந்தைகள், பேத்திகள், தம்பி, அண்ணன் பசங்க இப்படிலாம் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறோம். அவங்க படுற பாடு இருக்கு பார்க்க முடியல, வருத்தப்படக்கூடியதா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, மார்னிங் 4 o'clock 3 o'clock எழுந்து படிக்கிறாங்க, நைட்டு நம்ம 12 வரைக்கும் பார்க்குறோம், அவங்க படிச்சுட்டே இருக்காங்க, 12 கூட தூங்குறது இல்லை. அப்போ எத்தனை மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு எடுத்து என்னதை சாப்பிட்றாங்க? ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா 7 o'clock 6:30 ரெடியாக இருக்கணும். அப்போ அவங்க குளிக்கணும், புக்ஸ் எடுக்கணும், படிச்சிருக்கணும். என்னத்தை அவங்க டிஃபன் அத்தனை ஏர்லியாக சாப்பிட்றது, இல்லை என்ன கொண்டு போகிறது, புத்தக சுமை, தண்ணி சுமை, அப்புறம் சாப்பாட்டு சுமை, டென்ஷன். இதில் குழந்தைக்கெல்லாம் இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அது என்ன கோர்ஸ் படிக்கிற, பிஜி படிக்கிறவங்களா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், பார்த்தா அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க, ஞாபகம் மறதி. அப்போது அவங்கள நம்ம பேசிக்கலாக முதல்ல ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் ஜென்ரலாக. அப்போது நம்ம தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி, இத்தனைக்கு நம்ம ஒன்றும் ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், நீ தான் கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும் அப்படி நம்ம சொல்கிறதே இல்லை. ஆனால் ஸ்கூலில் கோச்சிங் அப்படி பேட்சாக பிரித்து
அவ்வளோ அவங்கள பூஸ்ட் பண்றாங்க. ஒரு வகையில அது ஓகே. ஆனா ஓவர் ப்ரெஷர். என்னோட பேத்திக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க ஸ்கூல்ல, 10th தான் படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து 4 o'clock ஃபோன் கால் வருது, எழுப்புறாங்க. எழுப்பி ஆன்லைனில் கிளாஸ், நீ என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற அப்படின்னு. இது அக்கறையை பாராட்டலாம். ஆனால் அந்த குழந்தைங்களோட தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, டென்ஷன் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன் இதில் டிப்ரெஷன் ஆகக்கூட வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. அதனால் அப்படிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க குழந்தைங்கள. அவங்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே இப்படி படிக்கணும், புரிஞ்சுட்டு படிக்க. அதே போல் ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு 2-3 முத்ராஸ் இருக்குது. அது சும்மா ஒரு 10 minutes தான் டோட்டலாக அவங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ். இப்போ உதாரணத்துக்கு தோப்பு கரணம், எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடன் முடிச்சுட்டு ஒரு 21 தோப்பு கரணம் அல்லது ஒரு 20 தோப்பு கரணம் போடலாம். அப்போ அது வந்து ஒரு 5-10 minutesல முடிச்சிடும். அப்புறம் முத்ராஸ் ஒரு 2-3 முத்ராஸ் தான் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த குழந்தைங்களுக்கு டயர்ட் இருக்கும், தூக்கமின்மை, பாடி ஃபுல்லாக டோட்டலாக மைண்ட் அண்டு பாடி அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஒரு சுறுசுறுப்பின்மை, ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெஷ் ஆகிறதுக்காகத்தான் அவங்களுக்கு நம்ம முத்ராஸ் சொல்லித்தரோம். எல்லாம் சேர்ந்து டோட்டலாக ஒரு 10 minutes மார்னிங் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணால் போதும் குழந்தைகள். அதே போல் ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க குழந்தைகள், அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் சில பயிற்சிகள் இருக்குது. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, ரொம்ப சேட்டை தான் குட்டீஸு, என்ன பண்ணுறது, இருந்தாலும் பிடிச்சி நம்ம கூட இருந்து அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அவங்க ஒரு 1 month பழகும்போது அவ்வளோ வித்தியாசமான முறையில் அந்த குழந்தைகள் நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டு பயம் போயிடுது, டென்ஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, ரிலாக்ஸாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்கள நம்ம படி எழுப்புறோம்ல, மம்மி இன்னும் 5 minutes, ஒரு 1/2 hour 15 minutes எழமாட்டாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எத்தனை முறை தான் ஃபோர்ஸ் பண்ணி எழுப்புவீங்க? உங்களுக்கு நீங்கள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். ஆனால் இந்த பயிற்சிகளை 1 month அவங்க கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டா, ஆனால் வெரி ஈஸி. அந்த அடுத்த மாதம் பாருங்க, அந்த தூங்கிட்டு இருக்காங்கல்ல குழந்தை, நீங்கள் எழுப்புனா கூட எழாத குழந்தை எழுந்துரும். அவங்களே எழுந்துருவாங்க, அவங்களே சொல் பேச்சு கேட்பாங்க, அவங்களே நான் படிக்கிறேன், அவங்களே நான் சாப்பிட்றேன், நான் குளிக்கிறேன், நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், எல்லா செயல்பாடுகளும் செய்ய வைக்கும் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் வெரி சிம்பிள். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் குழந்தைகள் அந்த மாதிரி பிரச்சனை தான் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஈவன் பூஸ்டர் கொடுக்குறோம், ஃபுட் சப்ளிமெண்ட்ரி கொடுக்குறோம், ஊட்டி வளர்க்குறோம், என்னென்ன ஃபுட்டோ, நட்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்க் ஷேக் என்னென்னவோ கொடுக்குறோம். ஆனால் உங்கள் குழந்தைகிட்ட மாற்றம் இருக்கா? இல்லை. ஆனால் அதுவும் தேவை, கொடுக்கணும். ஃபுட்டில் நான் குறை சொல்லலை, ஆனால் அவங்கள ஊக்குவிக்கும் தன்மை, புரியுதுங்களா? முதல்ல வந்து அவங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியே போகணும், அடுத்தது அவங்களுக்கு வேண்டியான விட்டமின்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நம்ம சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக 1 monthல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன நேர்களே, இது போல் நிறைய நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அதுலமே அவங்களுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி, அவங்க அனிமிக்கா இருக்காங்களா, இல்லை கான்ஸ்டிபேஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இப்போ டான்சிலைட்டிஸ் இருக்கலாம், ஹெட்டேக் இருக்கலாம், சைனசைட்டிஸ் இருக்கலாம், அடிக்கடி கோல்டு இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம். அதை பொறுத்து அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் வித் சிம்பிள் எக்ஸசைசஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்காங்க. அதனால மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு, அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில புறங்கூறக்கூடிய மனிதர்களை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றாங்க? இப்போ ஒருத்தரை பத்தி வந்து தவறான விஷயங்களை வந்து பரப்பியாச்சு. அவர் வந்து எல்லாருடைய கண்ணோட்ட பார்வையிலும் தவறா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அது அவரால் உணர முடியுது. இப்போ அவர் என்ன பண்ணணும், ஒருத்தரையும் கூப்பிட்டுட்டு நான் இப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் கூப்பிட்டு அவர் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அப்படியே சைலண்டா விட்டுட்டு போறது நல்லது. ஏன்னா அந்த காலம் அந்த உண்மை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளிக்கொண்டு வரும். ஏன்னா எல்லார்ட்டையும் கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது தேவையும் இல்லை, தேவையற்றது. எனக்கு நெருக்கமானவர்களுக்கு என்னை பத்தி என்ன பண்ணும் தெரியும். என்னை பத்தி 1000 பேசட்டாம், புரணி பேசலாம், அங்க போனா இங்க போனா, இவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்குது, இவங்க எல்லாம் அடிக்கடி கூடி பேசிக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒரே டீம் வெளியே பாக்குறப்ப சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன நாள் என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம்.
ஆனால் என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னோடு இருப்பவர்களுக்கு, எனக்கானவர்களுக்கு நான் யார் அப்படிங்கிறது என்ன பண்ணும் தெரியும். நாம அவங்களுக்கு தெரிஞ்சா போதுமானது. அவங்க நினைச்சு அவங்களும் உட்காந்து சில நேரம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுறோம், மச்சான் அவனை பத்தி இப்படி பேசுனாங்க மச்சான் எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம்னா சிரிச்சுக்குவோம். அது பயங்கரமா இப்படிலாமா பேசுறாங்க நம்மளை பத்தி அப்படின்னா நமக்கு அது அந்த மாதிரி போயிடும். ஸோ அவங்களுக்கு நான் யார் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவங்க என்ன பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த நிலையில இன்னொருத்தர் யாருன்னு என்னை தெரியாதவர் மற்றவங்க பேசக்கூடிய புறணியை கேட்டு ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு நினைச்சா அவர்கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. காலம் வருகின்ற பொழுது உண்மை என்னங்கிறது அவரே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவார், தெரிஞ்சுப்பார். அவர் உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு மீண்டும் அந்த புறங்கூறக்கூடிய நபர் போயிட்டு உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டா அவன் வேலை பார்த்துட்டு போடான்னு என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவார். ஸோ அப்போ அந்த உண்மையை அது அதன் காலத்தில் கண்டிப்பாக அதை மறைத்து வைக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மை ஒரு நாள் உடச்சிக்கிட்டு வெளியே வரத்தான் செய்யும். ஸோ அப்போ புறங்கூறக்கூடிய மனிதர்களை எப்படி கையாளுவது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. சிறப்பு இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆரோக்கிய மெர்லின் ஜெசி இன்று தனது 16ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அகஸ்டின் குமார், அம்மா மோட்ச ராக்கினி, பங்குத்தந்தை மரிய ஆனந்த்ராஜ், பாட்டி ராணி, பெரியப்பா ஆரோக்கிய சாமி, பெரியம்மா பிலோமினால், சகோதரி ஆரோக்கிய சோனா ஜெசி, குட்டீஸ் மேக்லின் விண்ணரசி, இக்னேஷியஸ் இன்ஃபென்ட், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சபரியம்மாள் கனகராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சென்னையை சேர்ந்த ஜோன் மேர்லின் வாஸ் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா பிரான்சி, பாட்டி லவ்லி, சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சென்னையை சேர்ந்த ஆட்ரியா ஜோஸ்லின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தம்பி, பாட்டி, தாத்தா, ஆச்சி, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பார்த்துட்டு வந்துட்டோம். எஸ், இன்றைய நாள்ல திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவார்த்தையிலே காண்போமா? கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே இதோ பவுலடியார் இப்படி கூறுகிறார்: அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நண்பர்களே, குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும், தனி மனிதராக நாம் வாழ்ந்தாலும், இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவராக இருக்கின்ற நிலையிலே நமக்கு அன்பு மிக மிக முக்கியமானது. கடவுள் மீது அன்பு, மற்ற மனிதர் மீது அன்பு என்பதுதானே நமது திருமறையினுடைய சுருக்கம். அந்த விதத்திலே இன்று பவுலடியார் நமக்கு கூறுவது, அன்பையே உங்கள் நெறியாக கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நெறியாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்து, அந்த பேச்சுகளை அன்போடு பேசி, நீங்கள் செய்கின்ற செயல்களிலே அன்பொழுக அதை நீங்கள் செய்து, மற்றவர்களோடு பழகும்போது, உறவு கொள்ளும் போது அன்பொழுக அந்த உறவு கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு பிணைக்கும். அப்போது வெற்றி நமக்கு கிடைக்கும். அன்பு என்பது ஒரு பிணைப்பு கயிறு. அது உள்ளங்களை பிணைக்கும், மனங்களை பிணைக்கும், மனிதர்களை பிணைக்கும், ஏன் அண்டங்களையும் அது பிணைக்கும். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு கடவுள் மீது அன்பு காட்டி, பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அன்போடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், புறங்கூறக்கூடிய மனிதர்களை எப்படி கையாளுவது.
இது நம்மளை பத்தி யாராவது புரணி பேசுனாங்கன்னா இப்படி கையாளணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குது. அதே வேளை நாம மத்தவங்கள பத்தி புரணி பேசணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம கிட்ட இருந்தும் மத்தவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த வழிகளை தான் என்ன பண்ணுவாங்க, கையாளுவாங்க. ஸோ அப்போ நம்ம புறம் கூறக்கூடிய நிலையில நாம் இருக்க கூடாது. புரணி பேசவும் கூடாது, புரணி கேட்கவும் கூடாது. அதை விட கேடுகட்ட ஒரு செயல் இருக்குமான்னு கேட்டா தெரியல. ஸோ அப்போ அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு அழைப்பை இந்த தவக்காலத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, புறம் பேசும் இழி குணத்தை விட்டொழிப்போம், மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.